வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் காதலை தினத்தன்று காதலை நம்ம விசால் மேலே வச்சிருக்க அன்பை வெளிப்படுத்துகிறாங்க இசை. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, உன்கிட்ட இருந்து ஒன்றே ஒன்று எனக்கு வேணும். என்ன வேணும் விசால்? எதுனாலும் உனக்கு தர தயாராக இருக்கேன். அப்படியா? உடனே எனக்கு டைவர்ஸை கொடு, டைவர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டு நம்ம இசையை பதற வச்சுறாரு விசால். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த டிராயிங் ஸ்கெட்ச் பண்ணவர் நம்ம ஸ்ரீஜாவின் அப்பாவின் முகத்தை விரைஞ்சு கொடுக்குறாங்க. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு நம்ம இசை ஸ்கெட்ச் பண்ணி தூக்கிறாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இவர் சின்ன வயசில் ஏன் பாட்டை திருடி அவரோட மனைவியை பாட வச்ச நபர் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் இவர் யாராக இருக்கும், எதுக்காக இந்த குடும்பத்தை பழிவாங்க வந்திருக்காரு அப்படின்னு ஒரு கட்டத்தில் விசாரித்து கண்டுபிடிச்சிடாங்க. இவர் தான் ஸ்ரீஜாவின் அப்பா, பெரிய மியூசிக் டைரக்டர் அப்படின்னு வாயை பழக்கிற விஷயத்தை அறிஞ்சுக்கிறாங்க நம்ம இசை. இந்த சைடு பார்த்தோன்னா அதை விட ஒரு ஸ்கெட்சி, நம்ம ரம்யாவோட அப்பா தான் பொண்ணு சாவுக்கு காரணம் ஸ்ரீஜா தான் அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிச்சி எப்படியும் இந்த விசாலும் இசையும் பிரிஞ்சிடக்கூடாது, நம்ம கொடுக்க ஃபுட்டேஜ்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து இருக்குது அப்படின்னு அந்த எவிடன்ஸை கொண்டு போய் நம்ம விசால் கையில் கொடுத்து நம்ம ஸ்ரீஜாவின் பித்தலாட்டத்தை முற்றுப்புள்ளி வைக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்க நேரம். காதலர் தினத்தில் என் காதலர் விசாலுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் என் கணவருக்கு அப்படின்னு நம்ம இசை முடிவாக்கி விசாலை ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாங்க. நம்ம விசாலம் வராங்க. அப்போ தான் சர்ப்ரைஸ் கிஃப்டாக அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி காதலர் தின வாழ்த்து விசால் அப்படின்னு சொல்லி விசால் மேலே வச்சுருக்க காதலை இசை வெளிப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஆனால் ஒன்றே ஒன்று உன்கிட்ட இருந்து வேணும். அப்படியா? என்ன வேணும் கேளு, நீ கேட்டால் நான் தராமலாம் இருப்பேன், சொல்லு அப்படின்னு சொல்லி நேரம் தான் உனக்கு உன்கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வேணும், குடுப்பியா இசை அப்படின்னு கேட்குறாங்க. இசை பதறி போகிறாங்க. என்னடா இவை நம்ம மேலே உள்ள காதலை வெளிப்படுத்துவான் அப்படின்னு கேட்டால் இவனுக்கு நம்ம வேண்டான்னு உள்ள சர்டிஃபிகேட், டைவர்ஸ் சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராகவும் இசையும் அந்த ஸ்ரீஜாவின் அப்பா அந்த கிஃப்டை வைக்க சொன்னது யார் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு விரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதில் மாஸ்க்கை நீக்கி வரையன்னா 2 days டைம் கேட்டிருப்பாங்க. 2 daysல பெர்ஃபெக்டாக அந்த ஸ்ரீஜாவின் அப்பாவை விரைஞ்சி முடிச்சுறாங்க. ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், இவரை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குது அப்படின்னு இசை யோசிக்க நேரம் தான் இவரை 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் பாட்டை திருடி இவரோட மனைவியை பாட வச்சு அந்த மியூசிக் டைரக்டர், இவருக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, எதுக்காக சுபத்ராத்தாவை பழி வாங்கிறதுக்கு அந்த கிஃப்டை தூக்கி வச்சாரு அப்படின்னு மண்டை பிச்சு யோசிக்க நேரம் தான் இவருக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. அந்த காம்படிஷனில் நான் போட்டியில் தோற்று போனேன். ஏன்னா என் பாட்டை அவள் பாடிட்டா, அந்த மியூசிக் டைரக்டரோட மனைவியை பாட வைக்க நேரம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நான் இது என்னோட பாட்டு அப்படின்னு சொல்ல நேரம் உங்கள் அம்மா தான் எனக்காக வாதாடி அந்த கோப்பையை அவர்கிட்ட அந்த லேடிகிட்டேருந்து வாங்கி தந்தாங்க. அவங்க மனைவிக்கு அன்னைக்கு பெரிய அவமானமாக போச்சு. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனால் எதுக்காக இப்போ சுபத்ரா அத்தை குடும்பத்தை பழி வாங்கணும்னு துடிக்கிறாரு ஒன்றும் புரியலை. இந்த நபரோட பேக்ரவுண்டை ராகவ் விசாரிப்போம், அப்போ தான் இதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல நேரம் விசாரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அது ஸ்ரீஜாவின் அப்பா தெரியுது. அப்போ இல்லை, இவங்க அம்மாவுக்கு ஏதோ நடந்திருக்கு அந்த விஷயத்தினால, அதனால தான் இவ ஸ்ரீஜா பழி வாங்கிறதுக்கு தான் இந்த குடும்பத்தை சுற்றி வராளா அப்படின்னு ஓரளவுக்கு ஸ்கெட்ச் பண்ணி தூக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரம்யாவோட அப்பா விசாலுக்கிட்ட சொல்லணும், ஏன்னா என் பொண்ணோட ஃபோனில் ஒரு எவிடன்ஸ் இருக்குது, அந்த எவிடன்ஸை பார்க்க நேரம் அந்த ஸ்ரீஜா ஃபோன் போட்டு என் பொண்ணை மிரட்டியிருக்கா, உண்மையை சொல்லிடக்கூடாது, சுபத்ரா கிட்ட சொன்னால் உன்னை கொன்னுற வேண்டி அப்படின்னு எல்லாம் சொல்லி மிரட்டின அந்த ரம்யாவோட ஃபோனில் உள்ள எவிடன்ஸ் அதை கண்டிப்பாக காட்டணும் விசாலுக்கு. விசால் ரொம்ப அக்கறையோடு யார் உங்கள் பொண்ணை கொலை பண்ணா அப்படின்னு எனக்கு தெரியும்
தெரியணும். பாவம் ரம்யா எனக்காக எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணுனா, ஆனால் கடைசியில் இப்படி உயிரே விட்டுட்டாளா? அதுவும் என்னோட கல்யாண நாள் அன்னைக்கு இறந்தது பயங்கர ஷாக் இருக்குது. அவளுக்கு சாவில் உள்ள மர்மம் என்ன அப்படின்னு வந்து தெரியணும்னா உங்கள் பொண்ணோட மொபைல் ஃபோனை வச்சு பாருங்கள், அதில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா எனக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு வந்து நம்ம ரம்யாவோட அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டு வந்திருப்பாங்க நம்ம விசால். அந்த எவிடன்ஸை கொண்டு நம்ம சுபத்ரா வீட்டுக்கு வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த ஸ்ரீஜா பார்த்துறாங்க, அடடா ரம்யாவோட அப்பா எதுக்காக விசாலை பார்க்க வந்திருக்காரு, ஏதோ ஃபோனை கொடுக்க வந்தார் போல் சொன்னாங்க. இவருக்கு கையில் ஃபோனை இல்லை அப்படின்னு நில்லுங்கப்பா அங்கே விசால் இல்லாத உடனே வந்து கிளம்பி நம்ம ரம்யாவோட அப்பா வந்து வெளியே போகிறாங்க. ஏதோ ஒரு பாசத்தில் துடிச்சது கிளங்க நம்ம ஸ்ரீஜா. அப்பா நில்லுங்கன்னு சொன்னோன்னா நம்ம விசாலுக்கிட்ட ஃபோனை ரம்யாவோட ஃபோனை கொடுக்கறதுக்கு வந்தது தெரிஞ்சுக்கிட்டு தான் இவ பாவி சுத்துறா. இவ தான் என் பொண்ணுக்கு சாவுக்கு காரணம், கண்டிப்பாக வந்து இவ நல்லவ இல்லை அப்படின்னு வந்து விசாலுக்கு தெரியணும், இசை கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுத்து என் பொண்ணு அந்த இடத்துல நீ நல்லவ இல்லை, நான் அதை வெட்ட வெளிச்சமாக சொல்ல போகிறேன்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க ஃபோனில் ஸ்ரீஜா கிட்ட. அப்படி சொன்னால் உன்னை உயிரோடி விட போகிறது இல்லடி, என் கையால் தான் உனக்கு சாவு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜா எடுத்திருப்பாங்க. அந்த எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அப்படியே மயங்கி நெஞ்சை பிடிச்சி விழுந்துறாங்க. அப்போ கூட நம்ம ஸ்ரீஜா இவர் நெஞ்சை பிடிச்சி விழுந்தா என்ன, விளையாட்டுனா என்ன, அவருக்கு கையில் அந்த ஃபோன் இருக்கா அப்படின்னு வந்து துளாவுறாங்க. ஃபோனை காணலை. ஐயையோ அந்த ஃபோனு யாருக்கு கையில் போச்சோ, என்ன கையும் களவுமா நான் தான் ரம்யா சாவுக்கு காரணம் அப்படின்னு வந்து அந்த ஒரு எவிடன்ஸ் போதுமே அப்படின்னு வந்து ஸ்ரீஜா வந்து அந்த இடத்துல போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம இசை கையில் அந்த ஃபோன் வந்து சிக்கிருக்கு. நம்ம இசை வந்து மாட்டுனாடி ஸ்ரீஜா, ரம்யா சாவுக்கு நீ தான் காரணம்னு இது மட்டுமே போதும், இந்த எவிடன்ஸு எனக்கு கிடச்சிட்டுல நான் கண்டிப்பாக விசால்கிட்ட வந்து போட்டு காட்டுவேன். விசால் எனக்கு டைவர்ஸ் வாங்கணும்னு சொன்னார்ல, அவர் வாயால் ஐ லவ் யூ இசை அப்படின்னு வந்து சொல்ல வைப்பேண்டி பாரு அப்படின்னு வந்து உன்னை கண்டிப்பாக நீ ஒரு கொலகாரினி, உன்னை உள்ளுக்க தள்ளுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ராகவ்கிட்ட ஓடி போகிறாங்க. இந்த பாரு அந்த ஸ்ரீஜாவுக்கு கூட்டு வெளிப்படக்கூடிய தருணம் வந்துட்டு, அந்த ரம்யா இறந்தால அவளோட ஃபோனு அவங்க அப்பாவே கொண்டு என்கிட்ட தந்துட்டு போயிருக்காங்க. அதில் இவ வந்து கடைசியாக ரம்யா கிட்ட ஃபோனை போட்டு மிரட்டி இருக்கிறத பாரு, இந்த உண்மையை நான் வந்து இந்த குடும்பத்தை சுபத்ராத்தையோட குடும்பத்தை பழிவங்க தான் நான் இந்த வீட்டு மருமகளாக வரணும்னு நிற்கிறேன் அப்படின்னு வந்து உண்மையை மட்டும் நீ சுபத்ரா கிட்ட சொன்ன உன்னை விட மாட்டேன், நானே உனக்கு யமனா வந்துடுவேன், ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன் ரம்யா, நீ கண்டிப்பாக உண்மையை சொல்லக்கூடாது, அந்த இசை கூட சேர்ந்து நீ மனம் மாதிரி சொல்லிட்டேன்னா அவ்வளோதான், உன்னை விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மிரட்டுறாங்க நம்ம ரம்யாவை. அந்த எவிடன்ஸ் ஃபுட்டேஜை தூக்கி வச்சு காட்ட நேரம் நம்ம ராகவ், இது போதும், இந்த ரம்யா தான் வந்து ரம்யாவின் சாவுக்கு காரணம் இந்த ஸ்ரீஜா தான் அப்படின்னு நம்ம வெளிப்படுத்துறதுக்குள்ளே வந்து நேரம் வந்துட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ரீஜாவை பிடிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அதே கட்டத்தில் நம்ம ஸ்ரீஜாவின் அப்பா அந்த ஃபோட்டோவை வச்சு அவருக்கு பின்னணியில் இருக்கிறது யார், அவருக்கு குடும்பம் என்ன அப்படின்னு வந்து விசாரிக்க நேரம் ஒரே ஒரு பொண்ணு உண்டு, அவள் பேர் ஸ்ரீஜா அப்படின்னு வந்து நம்ம ஸ்ரீஜாவுக்கு போட்டையும் பார்க்குறாங்க. அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம ராகவும் இசையும். வணக்கம்.